இங்கே இந்த இனிமையான இலக்கிய வாசக கூட்டத்திலே இன்றைக்கி ரொம்ப திரளாக வந்திருக்காங்க ஆட்கள். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில் நாங்கள் சைவனை கூப்பிடும்போது அவருக்குரிய சிறப்பை நம்ம செய்ய முடியுமான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் பாருங்க, சிறுவட்டத்துலேருந்து ஓடி பெருங்குளத்துலேருந்து ஓடி வந்திருக்காங்க. நல்ல நல்ல திறமையானவர்களும் நல்ல இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. நாங்கள் சமீபத்தில் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கூடுவோம். நாங்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் இந்த இலக்கிய அமைப்பில். இதை விரிவுபடுத்த வரை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பேராசிரியர் காசிராஜையா, நம்ம தாசில்தார், நம்ம கொம்பேஸ்வர், கண்ணை, நாங்கள் 5 பேரும் அந்த மாதம் நோங்களோட கூடுவோம். கூடி இந்த மாதம் நம்ம யாரை பேச வைக்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணுவோம். இந்த மாதம் கொஞ்சம் தடுமாறிட்டு வருவாங்க, யாரெல்லாம் கூப்பிட என்ன செய்யணும். ஒரு கட்டத்தில் நானும் நம்ம சாரும் கூட ஒரு வெறுப்பு நிலையில் நம்ம 2 பேரும் பேசிடுவோமே, நீங்கள் பாண்டவி இலக்கியத்தையும் நான் நவீன இலக்கியத்தையும் பேசுகிறோம் பண்ணி கூட நாங்கள் முடிவு பண்ணும்போது தான் இவங்க போன வாரத்தில் தூத்துக்குடியில் நம்ம மாரிமுத்து தோழர் கவிஞர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு அருமையான இன்னைக்கு ஒரு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க. கவிதையிலையும் படப்பிடிப்பு, சினிமா, குறும்படம் வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் சில பேர் கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்தில் வாசிப்பை பற்றி 3 பேர் பேசியிருந்தாங்க. 3 பேர் பேச எங்களுக்கு அழைப்புதலில் எங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் நாம் இந்த நூலகத்தில் வாசிப்பை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆகிட்டேன், இந்த தடவை அதை பற்றி பேசுவேன்னு சொல்லும்பொழுது அதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பேசும்போது தான் எங்களுக்கு சைமன் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா இன்றைக்கி அவர் வண்டியை தள்ளிக்கிட்டு இன்றைக்கி மக்களை வாசிக்க தூண்டி கொண்டிருக்கின்றார். சைமன் எனக்கு நம்ம மாரிமுத்து தோழர் அவங்களுக்கு தான் பழக்கம். திடீர்னு ஒரு நாள் சாயங்காலத்தில் ஒரு நாளுக்கு முன்னால் ஃபோன் போட்டார், தோழர் ஃபோன் போட்டார், உங்களை நாளைக்கு நாங்கள் பார்க்க வரோம், உங்களை நாங்கள் படம் பிடிக்க வேண்டியிருக்கு, உங்களை பற்றி நாங்கள் ஆவணப்படம் எடுக்க வேண்டியிருக்கு, உங்கள் கோழிக்கடைக்கு நாங்கள் வரோம் அப்படின்ட்டு வந்தாங்க. என்னை ஒரு நாள் மாலையில் முழுக்க என் கூட இருந்து நம்ம ஐயா ரவி, தமிழன் டிவி நேர்வர், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை முழுமையாக படம் பிடிச்சி நம்ம தேரிக்காடுலாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேரிக்காடு. அந்த காட்சி, அந்த இயற்கையெல்லாம் பார்த்த உடனே முழுமையாக ஒரு நாள் தேரிக்காடுலாம் படம் பிடிக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பழக்கமும் இருந்துச்சு. அந்த பழக்கத்தில் இவங்க சில கவிதைகளை மேற்கோளாக எடுத்து காட்டினாங்க, நிறைய கவிதைகளை. அது கவிஞர் ஜோ என்பவர் எழுதுகிற கவிதை தொகுப்பு. ஒரு 4 புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தான் கொடுத்தாங்க. நான் தான் போய் தூத்துக்குடியில் அதை வெளியிட்டு வந்தேன். அதன் மூலமாக அந்த கவிதைகள் சொல்லும்பொழுது, அதாவது எனக்கும் நம்ம ஐயாக்குட்டி சாருக்கும் அடிக்கடி ஒரு மோதல் வரும். அவர் மரபு கவிதையை பேச சொல்றவர், நான் புது கவிதையை நேசிக்கிறேன். 2 பேரும் முட்டுவாங்க. நாங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 பேரும் வழக்காடு மூலம் நடத்திடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு. ஆனால் எனக்கு மரபு கவிதை ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த ஜோ அவர் எழுதின சில கவிதைகளை சொல்கிறாங்க. ஏன்டா அந்த புத்தகத்துக்கு நான் படிக்கும் பொழுது 2 வரிகள் ஒரு கவிதையில் இருந்தார். தலை விழுந்தால் பூ விழும். ஏன்னா மனசுக்கு அப்படியே இன்னைக்கு தலை விழுந்தால் பூ விழும், அவ்வளோதான். ஒரு ஆமாம், தலை விழுந்தால் அவை எப்படி தலை விழுந்தா ஒரு மனிதனோட உயிர் சாஞ்சி அவன் தலைக்கீழ செஞ்சிட்டுனா அவன் மேலே பூ விழுது. ஒரு பக்கத்தில் 2 வரியில் எவ்வளோ பெரிய விஷயத்த. ஆனால் இதே மாதிரி 2 வரிகள் அந்த மனிதர் ஒரு இளைஞர் அவர் முழுக்க அந்த வாழ்க்கையையும் இந்த சில விஷயங்களையும் 2 வரியில் அழகாக சொல்லக்கூடிய இந்த கவிதை அப்படி ஒரு வீச்சில் போய்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மூலம் பழக்கமான சைமனை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சைமனை கூப்பிட்டு இன்றைக்கி நம்ம சிறப்பாக அழகாக பேசுகிறாரு. பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பல்வேறு இடங்களில் மேற்கோள் காட்டி எடுத்து பேசினார். எனக்கு வாசிப்பை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன்னா எனக்கு ரொம்ப நேரம். ஏன்னா வாசிப்போட நான் ஒரு நெல்லை பொருளை திருவிழாவில் பேசும் பொழுது நீ யாரும் அலட்சியப்படுத்திட்டாங்க. தேடி இலக்கியத்தை பற்றி பேச கூப்பிட்றாங்க. இந்த கோலத்தை பார்த்து அலட்சியம், அவங்க என்ன யதார்த்தமான மனிதன் என்னை அலட்சியப்படுத்திட்டாங்க. எல்லாரும் பந்தாவன்னு இருந்தாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். எல்லோரும் என்னை கடைசியில் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதாதா நீங்கள் அப்படின்னு என்னை கடைசியில் கொண்டு விட்டாங்க. எனக்கு இடத்துல கனிமொழி நிகழ்ச்சி முடிக்கணும். அப்போ தான் நான் எனக்கு எழும்புன உடனே எனக்குள்ள ஒரு நெருப்பு. எவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாங்க நம்மளை. ஒரு சாமானிய மனிதராக சார்லாம் வந்திருந்தாங்க, ஐயாபி சார் வந்திருந்தாங்க, எல்லோரும் கண்ணை வந்திருந்தாங்க, எல்லோரும் வந்திருந்தாங்க. ஒரே வார்த்தை, நான் தேடி இலக்கியத்தை பற்றி பேச தகுதியில் ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு பேசினேன். ஏன்னா நான் பேச மைக்கிட்ட உடனே அவ்வளோ வெளியே போயிட்டாங்க. ஒரு 5-6 பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நான் போட்ட சவுண்டில் நான் பேச ஆரம்பிச்சேன். அவ்வளோ வரும் கேண்டீன்லேருந்து அவ்வளோ வரும். அவங்களுக்கு ஐயாவெல்லாம் சாட்சி. எத்தனை தேவராக்கள் என்ன படம் பிடிச்சி தெரியுமா? இதெல்லாம் எப்படி வந்தது? இந்த நூலகத்தில் வாசித்தது. நான் முழுக்க ஒரு 13 வயசில் நூலகத்தில் நுழைஞ்சேன். தேரியில் வர விஷயம் வந்துட்டு சாயங்காலத்தில் நூலகத்துக்கு வருவேன். அழுக்கு சட்டை போட்டு வரேன். இப்போ கூட சமீபத்தில்
நீலநிலா என்ற பத்திரிகையில் என்னை பற்றி ஒரு கட்டுரை எழுதி வெளியிட போகிறாங்க, வர அடுத்த மாதம் வெளியிட போகுது. என்னோடய வாழ்க்கையை பற்றி கேட்டாங்க, ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், இன்னும் உள்ளே கூட விட மாட்டாங்க. அப்போ பாரூக் சார், அவரை நம்ம மறக்கவே முடியாது. நான் அந்த இன்னைக்கு உங்கள் முன்னால் ஒரு எழுத்தாளனாக நிற்கேன்னா பாரூக் சார் என்னை பக்கத்துலேயே உட்கார வச்சு என்னைய அந்த புத்தகங்களை படிக்க வச்சு. ஏன்னா இன்றைக்கி நூலகம் ரொம்ப எளிமையாயிட்டு, எனக்கு யார் வேணாலும் வாசிக்கலாங்க, எல்லோரும் வாசிக்கலாம். ஆனால் அன்றைக்கி அப்படி வர முடியாது. பெரிய பெரிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தான். ஏன்னா மாடியில் இருந்துச்சு, மேலே ஏறி வர மாட்டாங்க, இங்கே கூட உள்ள நுழைய மாட்டாங்க. அப்போ யாரும் ஏறி வர மாட்டாங்க. அந்த நேரத்தில் வாசிக்கும் பொழுது அவங்கெல்லாம் இலக்கிய கூட்டம் நடத்துவாங்க, நம்ம பேராசிரியர்கள் இலக்கிய கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டத்தில் நான் ஓரம்னு பார்ப்பேன். அதே நூலகத்தில் என்னை வெளியே தள்ளுன அதே நூலகத்தில் நம்ம பேராசிரியர் சாரோ, மகாராஜன், இந்த மாதிரி அவங்கெல்லாம் இந்த இடத்துல என்னை ஒரு பாராட்டு கூட்டம் என்னை சிறப்பித்து சிறப்பு விருந்தினராக அமர வைத்த ஒரு கூட்டம் இந்த இடத்துல நடத்தப்பட்டது என்று சொன்னால், நான் இங்கு வாசிப்புங்கிறது அவ்வளோ. ஆமாம், நானே சாட்சி. நான் ஓப்பனாக சொன்னேன், வாசிப்புக்கு நானே சாட்சி. கன்னித்தீவில் ஆரம்பித்தேன், கிணத்தஞ்சில் ஆரம்பித்தேன். மேலும் 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 படிக்க 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 பல்வேறு விதமான நூல்களை வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட 20 வயசு காலகட்டத்துக்குள்ளே நான் வாசித்த நூல்கள் ஏகப்பட்ட புத்தகங்கள், நிறைய ஒரு வெறித்தனமான வாசிப்பு. நான் கையில் புத்தகத்தோடு போடும்போது எங்கள் ஊரில் கிராம சைடில் சொல்லுவான், ஏய் கொக்கோவத்தோடு வராடா அப்படிமா. ஏன்னா புத்தகம்னாலே கிராம சைடில் கொக்கோவன் தான் அவருக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு என்னோட வாசிப்பு ஒரு வெறித்தனமான வாசிப்புனால எழுத வேண்டும் என்ற எண்ணம் எழுத்தாளர் அன்னைக்கு ஒவ்வொரு உருவாக்கி விட்டுருக்கு. ஒரு சாதாரண மனிதனை, ஒரு சாதாரண தேரிச்சுமையாளியை, சாதாரண கரிக்கடக்காரனை கல்லூரிகளில் இன்று பாடம் எடுக்க கூப்பிடுகிறார்கள் என்றால், அன்றைக்கி பேர் அண்ணம்மாள் கல்லூரிக்கு போயிருந்தேன். பேருக்கும்பொழுது ஒற்றை வரியில் ஆரம்பித்தேன். ஒற்றை வரியில், நீ குனிந்து வாசித்தால் நான் உன்னை நிமிர செய்வேன். இந்த ஒற்றை வரியில் எடுத்து ஒரு மணி நேரம் பேசினேன். புனிந்து நீ என்னை வாசித்தால் நான் உன்னை நிமிர செய்வேன், புத்தகம் சொல்லுது. அப்படிங்கிற ஒற்றை வரியில் 1 மணி நேரம் பேச முடிஞ்சு. அப்போ இந்த நாம் படிக்கின்ற புத்தகங்கள், ஆனால் எண்ணங்கள் என்ற ஒரு புத்தகங்கள், அன்றைக்கி விட அந்த கல்லூரியில் நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி என்னென்ன புத்தகங்களை படிக்க வேண்டும்னு கேட்டாங்க. எண்ணங்கள் என்ற ஒரு புத்தகம் அன்றைக்கி 100 பதிப்பை தாண்டி போயிட்டு இந்த நூலகத்தோடு இருக்கலாம். MS உதயமூர்த்தி எழுதினார், நீ வாழ்க்கையில் என்னவாக ஆக நினைக்கிறாயோ அதனை கற்பனை செய்தால், அந்த கற்பனையை படமாக உள்ளுக்குள் ஓடவிட்டால் அதே போலவே நீ ஆகிவிடும். ஏன்னா அந்த படக்காட்சி, அந்த திரைக்காட்சி நம்மளை இப்போ எனக்கு என்ன ஆசை வரும், சாகித்யம் ஆசை வரும். இதுதானே ஒரு எழுத்தாளருக்கு அதான் ஆசை வரும். அப்போ நான் எழுதும்போது என்ன நினைக்கணும், ஜனாதிபதி கையால் சாகித்யம் அவார்டு வாங்குவதை போல நான் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நினைக்கும் பொழுது அந்த காட்சி என்னை மேலும் 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 ஊக்கமாக உற்சாகமாக எழுத தூண்டும். இப்படி நாம் என்ன சாதிக்க நினைக்கிறோமோ அந்த சாதிப்பிற்காக, அந்த சாதிப்பின் முடிவில் நமக்கு என்ன பரிசு கிடைக்குமோ, என்ன மேன்மை கிடைக்குமோ அதை நாம் திரைக்காட்சியாக ஓடவிட்டால் அதே போல் ஆகிடலாங்கிறது தான் எண்ணங்கள் சொல்லிக் கொடுக்கு. இன்றைக்கி உங்கள் முன்னால் பேசியிருக்கேன்னா 2 வரி செய்ய பேச தெரியாத, அசம்பிளியில் சொல்ல தெரியாத நான் இன்று உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் வாசித்த நல்ல நல்ல புத்தகங்களை வாசிப்பு நம்ம நிமிரச் செய்யும். வாசிப்பு சொன்ன மாதிரி இந்த தலைப்பு நானும் கண்ணன் தான் முடிவு பண்ணோம், என்ன தலைப்பு கொடுக்கலாம் அவருக்கு அப்படின்னு. அப்போ தான் நம்ம சொல்லும்போது கண்ணன் சொன்னார், வாழ்வில் வெளிச்சம் வாசிப்பு. அதாவது இருண்டு கிடக்கும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையையும் வெளிச்சப்படுத்தக்கூடியது வாசிப்பு. அதை பற்றிய நான் பேசணும்னா வாசிப்பு பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனால் வேண்டாம், தொடர வேண்டாம். அதனால் வாசிப்பு என்பது இன்னைக்கு கூட ஒரு அருமையான நூலகம். எத்தனை புத்தகங்கள், அதாவது அங்கே இருக்கிறது புத்தகங்கள் இல்லை, அறிஞர்கள் அங்கே குடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அந்த ரேக்கில் இருக்கிற புத்தகங்கள் இல்லை, ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு சரித்திரம் குடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அறிஞரவே குடிக்கொண்டிருக்கின்றார். அவனோடு நாம் பழக வேண்டும், அந்த சரித்திர சம்பவத்தோடு நாம் உலாவ செய்ய வேண்டும். நம்ம மனதை, அதாவது புத்தகம் நீங்கள் செல்ல வாசிக்கும் பொழுது அந்த செல்லை நீங்கள் பார்க்கும்பொழுது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது, இன்றைக்கி நான் தேரியாயனை எழுதினேன், தேரியாயனத்தை சொல்கிறாங்க. இப்போ நேற்று ஒரு ஆள் எனக்கு ஃபோன் போட்டிருந்த விருதுநகர் வாசகர் ஒரு ஆள் சமீபத்தில் என்னை நார்வேலேருந்து 4 பேர் பார்க்க வந்துட்டாங்க. என்னை பார்க்க என்னை படம் பிடிச்சி யூடியூப்பில் போட்டு விட்டாங்க. அதை பார்த்து அவர் விருதுநகர் வாசகர் எனக்கு ஒரு தேவையான நிறைய ஐயா என்கிட்ட இல்லைன்னு திருநெல்வேலி காட்டினேன். ஒரு 4 நாளில் படிச்சுட்டு அவர் நேற்று ஒரு விமர்சனம் போட்டிருக்காரு, மாரியின் வீட்டிற்கு
எதிரிலே அந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்து நான் சேரிக்காட்டை பார்த்த உணர்வை எனக்கு கண்ணகுமார விசுவரூபன் கொடுத்து விட்டார் அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நான் அந்த எவ்வளவு அனுபவிச்சு இருப்பேன். அப்போ அந்த ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது தேரிக்காடு இன்னைக்கு எல்லார் பார்வையும் தேரிக்காட்டு பக்கம் வந்திருக்கேன். நான் பெருமைக்கு சொல்லுங்க, தேரிக்காட்டு பக்கம் எல்லார் பார்வையும் திரும்பி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு தேரியான ஒரு நான் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கின்றேன். அப்போ மகாராஷ்டிரா எல்லாம் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த தேரியின் என்னுடைய நாவல் வந்த பிறகு திரும்பி பார்க்கப்படும் என்று சொன்னேன். இன்னைக்கு அதே மாதிரி எல்லாரும் தேரியை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்த புத்தகம் எப்போ தருவீங்கன்னு கேட்காங்க. அதாவது நான் ரொம்ப வேகமாலாம் எழுத மாட்டேன். ஒவ்வொரு காட்சியையும், ஒவ்வொரு வாசகத்தையும், ஒவ்வொரு சம்பவத்தையும் அனுபவித்து ஒரு எழுத்தாளன் என்பவன் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் உள்நுழைந்து வாழ்ந்து வெளிப்படுவதன் சித்திரமே ஒரு நூல். அதாவது நான் எல்லா பாத்திரமும் வில்லனாக வாழ்வேன், நாயகனாக வாழ்வேன், கதாநாயகியாக வாழ்வேன். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நாம் ஒவ்வொரு அறிஞர்களும் எழுதி இங்கே வைத்திருக்கின்றார்கள். இதை இன்னைக்கு இளைஞர் கூட்டம் இல்லை. ஆனால் வருங்கால இளைஞர்களை நாம் எப்படி உள்ளே இழுக்க, எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி பேசுவோம், இளைஞர்களை நாம் எப்படி உள்ளே இழுப்பது, இந்த நூல்களை எப்படி படிக்க வைப்பது என்று நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு இளைஞர் தான் சொன்னாங்க, நாங்களாம் வயதானவங்க, அவர் இளைஞர் வண்டி தள்ளிட்டு போகிறார். இது ஒன்றும் இந்த காலத்தில் ஒரு இளைஞருக்கு இது தேவையில்லாத வேலை. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது, வாழ்க்கையில் பல கனவுகள் இருக்குது. ஆனால் கூட ஒரு லட்சிய வேகத்தோடு, ஒரு லட்சிய வெறியோடு மக்களை வாசிக்க வைக்க வேண்டும், இளைய சமுதாயத்தை வாசிப்பென்பால் தூண்ட வேண்டும் என்று முனைப்போர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சைமன் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.